عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هذه سبيلي أدعو إلى الله على بصيرة أنا ومن اتبعني صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم المؤمنون هينون لينون كالجبل الآنف إن قيل انقاد وإن أنيخ على صخرة استناخ أو كما قال النبي صلى الله عليه وسلم அனைத்து புகழும் சர்வலோகத்தை படைத்து பரிபாலித்து போஷித்துக் கொண்டிருக்கும் ஏகநாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். சலாத்தனும் கருணையும் சலாமெனும் ஈடேற்றவும் மக்களை நல்வழியில் அழைத்து நல்லறம் போதிக்க அனுப்பப்பட்ட இறை தூதர்களின் வரிசையில் இறுதியாக வந்துவித்த எங்கள் உயர்வும் மேலான முஹம்மதே முஸ்தபா அஹ்மதே முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அவர்களை பின்பற்றி அவர்களது குடும்பத்தார்கள், சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், கியாமத் நாள் வரைக்கும் வரக்கூடிய முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் அன்பும் பாசமும் நேசமும் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமிக்க ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வுடைய மாளிகை நேர காலத்தோடு வந்து இஅ்திகாஃபுடைய நிய்யத்துடன் அல்லாஹ்வுக்காக வேண்டி அமர்ந்து கொண்டிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பான சகோதரர்களே, அனைத்து நிலைமைகளிலும் படைத்த அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்று அவனை அஞ்சி பயந்து அவன் ஏவிய கட்டளைகளை நாம் இயன்ற அளவு எடுத்து நடந்து அவன் விலக்கிய விடயங்களை முற்று முழுதாக தவிர்த்து அவனை பயந்து தக்வாவுடன் வாழுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியச் செய்து கொள்கிறேன், நல்பதேசம் செய்து கொள்கின்றேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பான சகோதரர்களே, நாம் அனைவர்களும் புனிதமான சங்கையான மாதம் துல்காதாவுடைய மாதத்தின் கடைசி பகுதியில் நாம் வீட்டிருக்கின்றோம். இந்த மாதம் ஹஜ்ஜுடைய மாதம். இஸ்லாமிய மாதங்களில் 12 மாதங்கள் இருக்கின்றது. அந்த 12 மாதங்களிலும் நாம் விரும்பிய மாதத்தில் ஹஜ் செய்ய முடியாது. அதற்கென்று அல்லாஹ் குறிப்பிட்ட சில மாதங்களை ஒதுக்கியிருக்கிறான். ஷவ்வாலுடைய மாதம், துல்காதாவுடைய மாதம், துல்ஹிஜ்ஜாவுடைய பிறை ஆரம்ப 10. இந்த காலத்துக்குள் தான் அவர் ஹஜ்ஜுக்காக வேண்டி இஹ்ராம் கட்டலாம் என்ற ஒரு இறுக்கமான சட்டம் அங்கே இருக்கின்றது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனிதன் ரமலானுடைய மாதத்தில் ரமலானுடைய மாதம் முழுக்க காபத்துல்லாவிலே தவாஃப் செய்கிறார், அரஃபாவுடைய மைதானத்திலே தங்குகிறார், அவர் அங்கேயே இருக்கின்றார். அவருக்கு ஹஜ் செய்த நன்மை கிடைக்காது, ஹஜ்ஜுடைய அந்த பாக்கியம் கிடைக்க மாட்டார். ரமலானிலுமா என்றால் ஆம், ரமலானிலும் நீங்கள் என்னதான் செய்தாலும் ஹஜ் என்பது அதற்கென்று குறிப்பிட்ட மாதம் இருக்கின்றது. அந்த மாதத்தில் தான் அந்த ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டும் என்ற சட்டத்தை அல்லாஹ் எனக்கு வகுத்து தந்திருக்கின்றார். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பான சகோதரர்களே, இதன் அடிப்படையிலே தான் இன்று எமது ஊரைச் சேர்ந்த, எமது நாட்டைச் சேர்ந்த, எமது பிராந்திய மக்கள் அல்லாஹ்வுடைய விருந்தாளியாக அல்லாஹ்வுடைய அன்பை சம்பாதிப்பதற்காக காபத்துல்லாஹுக்கு விரைந்து சென்று கொண்டிருக்கின்றார்கள். தன்னுடைய லட்சக்கணக்கான பணத்தை செலவழித்து அந்த காபத்துல்லாவை கண்ணூடாக பார்க்க வேண்டும் என்ற ஆசையிலே, தவிப்பிலே, தேட்டத்துடன் சென்று கொண்டிருக்கின்றார்கள். அதே தேட்டமும் தவிப்பும் எமக்கும் இருக்கின்றது. எங்களுடைய வாழ்க்கையில் மௌத்துக்கு முன்னால் அந்த காபத்துல்லாவை பார்க்க வேண்டுமே
என்ற ஆசையும் தவிப்பும் தேட்டமும் எம் அனைவர்களுக்கும் இருக்கிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்தில் தான் ஹஜ்ஜுக்காக வேண்டி இஹ்ராம் கட்டி தன்னுடைய உம்ராவுடைய கடமையை நிறைவேற்றிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே தங்கியிருந்தார்கள். ஒரு மனிதன் 2 ரக்அத் தொழுவது என்பது 1,00,000 நன்மை கிடைக்கும். மஸ்ஜிது நபவியிலே ஒரு மனிதன் ஒரு வேளை தொழுவது 50,000 நன்மை அவனுக்கு எழுதப்படுகிறது. அப்படியான புனிதமான இடங்கள் தான் மஸ்ஜிதுல் ஹரம், மஸ்ஜிதுல் நபவி, அதே போன்று மஸ்ஜிதுல் அக்ஸா. இந்த 3 பள்ளிவாசல்கள் தான் புனித ஸ்தலங்கள். இந்த 3 பள்ளிவாசலுக்கை தரிசிப்பதற்காக வேண்டி ஒரு மனிதர் பிரயாணம் செய்வது என்பது ஒரு இபாதத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய உம்ராவையும் தன்னுடைய ஹஜ்ஜையும் நிறைவேற்றிவிட்டு பெருநாளுடைய தினத்திலே காபத்துல்லாவை நோக்கி தன்னுடைய தலையை தாழ்த்திக் கொண்டு அங்கே ஹரத்துக்குள் நுழைகின்றார்கள். காபத்துல்லாவை பார்க்கின்றார்கள். காபத்துல்லாவை பார்த்துவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காபத்துல்லாவிலே இருக்கக்கூடிய ஹஜர் அஸ்வத் கல்லை தன்னுடைய உதட்டோடு சேர்த்து முத்தமிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழ ஆரம்பித்து விட்டார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், ஏன் அழுகிறீர்கள்? சொன்னார்கள், ஹுனா துஸ்கபுல் அபராத், இங்கேதான் கவலைகளை கொட்டி தீர்க்கக்கூடிய இடம். என்னுடைய மனதிலே இருக்கக்கூடிய கவலைகளையும் எனது தாக்கங்களையும் அல்லாஹ்விடத்திலே முறைப்பாடு செய்யக்கூடிய ஒரு இடம்தான் இந்த இடம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே முறைப்பாடு செய்து அழ ஆரம்பித்தார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, காபத்துல்லாஹ்வுடைய வீடு என்பது ஒரு சாதாரணமான வீடு கிடையாது. ஹுவ பைத்துல்லாஹ், அது அல்லாஹ்வுடைய வீடு. இன்ன அவ்வல பைத்தின் உதிஅ லின்னாஸ் லல்லதீ பிமக்கத முபாரக், இந்த பூமியிலே முதலாவதாக கட்டப்பட்ட வீடு காபத்துல்லாஹ். இந்த காபத்துல்லாஹ் பரக்கத் பொருந்திய ஒரு வீடு. இந்த காபத்துல்லாஹ் என்பது பரக்கத். எத்தனை லட்சம் மக்கள் ஒன்று சேர்ந்தாலும் அந்த காபத்துல்லாஹ் விரிந்து இடம் கொடுக்கும். ஒரு 1000 பேரை இந்த இடத்திலே ஒன்று சேர்ப்பது என்றால் இந்த ஊர் மக்கள், இந்த பள்ளி வாசல் இடம் போதாமல் போய்விடும், ஆட்டம் கண்டுவிடும். ஆனால் ஒவ்வொரு வருடமும் 25 லட்சம் மக்கள் ஒரே நேரத்தில் ஒன்று சேருகின்றார்கள். அந்த காபத்துல்லாஹ் விரிந்து கொண்டுதான் இருக்கின்றது. இன்னும் 5 வருடத்துக்கு பிறகு 50 லட்சம் மக்கள் காபத்துல்லாவிலே ஒன்று சேர்ந்தாலும் அந்த காபத்துல்லாஹ் அதனுடைய பூமியை அது விசாலமாக்கிக் கொண்டே இருக்கும். இதைத்தான் அல்லாஹ் சொல்கின்றான், அது முபாரக், அது பரக்கத் பொருந்தியது. ஒரு சிறிய ஒரு இடம், ஆனால் மக்கள் தொகை கூட கூட அந்த இடம் விரிந்து கொண்டிருக்கும். எதை போன்று தெரியுமா? தாயுடைய வயிற்றை போன்று. ஒரு தாயுடைய வயிறு எவ்வாறு முதல் மாதம், 2 மாதம், 5 மாதம், 10 மாதம் என்று அந்த குழந்தைக்கு தோதுவாக அந்த தாயுடைய வயிறு இடம் கொடுக்கின்றதோ, விரிவடைகின்றதோ, இதே போன்று அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த அல்லாஹ் தஆலாவுடைய அந்த வீடு, அந்த கஅபத்துல்லாஹ் எமக்காக வேண்டி அது விரிவாகிக் கொண்டே செல்கின்றது. மாமின் நபியின் இல்லா காஃபின் பைத், இந்த பூமிக்கு அனுப்பப்பட்ட அனைத்து நபிமார்களும் காபத்துல்லாவை சுற்றி வலம் வந்திருக்கின்றார்கள். இதை கேட்கும் பொழுது எனக்கும் உங்களுக்கும் ஆசை வர வேண்டும். நபிமார்கள் வலம் வந்த அந்த காபத்துல்லாவை நானும் வலம் பெற வேண்டும். நபிமார்கள் சுற்றி வந்த அந்த காபத்துல்லாவை நானும் சுற்ற வேண்டுமே என்ற ஆசை, என்ற தேட்டம் எனக்கும் உங்களுக்கும் வர வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜர் அஸ்வத் கல்லை முத்தமிட்டு விட்டு அதை தாண்டி வருகின்றார்கள். முல்தஸம் என்ற ஒரு இடம் இருக்கின்றது. காபத்துல்லாவுடைய கதவுக்கு கீழ்ப்பகுதி. இந்த கீழ்ப்பகுதியிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய முபாரக்கான நெஞ்சையும் தன்னுடைய வலது கன்னத்தையும் தனது 2 உள்ளங்கையையும் அந்த இடத்திலே அப்படியே சேர்த்து வைத்து அல்லாஹ்விடத்திலே
அந்த காபத்துல்லாவிலே அந்த முல்தஸம் என்ற இடத்தை கட்டி அணைத்து அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள். சொன்னார்கள், யார் இந்த இடத்திலே துஆ கேட்கின்றார்களோ அவர்களுடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் இந்த பூமியை படைத்தார். அல்லாஹ் இந்த பூமியை படைத்தார். இந்த பூமியை படைக்கும் பொழுது இந்த பூமி அப்படியே ஒரு பந்தை போன்றிருந்தது. இந்த பூமியை அல்லாஹ் விரித்தான். கஅபத்துல்லாஹ்வுடைய அந்த நடு சென்டரிலே இருந்துதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த கஅபத்துல்லாஹை விரித்தான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவருடைய வீட்டை கட்டுவதற்காக வேண்டி அல்லாஹ் தேர்ந்தெடுத்தது மனிதர்களை அல்ல, மலக்குமார்களை கொண்டுதான் இந்த கஅபத்துல்லாஹ்வுக்கு ஃபவுண்டேஷன் போடப்பட்டது. இந்த உலகத்தை, இந்த பூமியை படைப்பதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 2000 வருடங்களுக்கு முன்னால் கஅபத்துல்லாஹ்வுடைய இடத்திலே ஃபவுண்டேஷன் பச்சை மரகத கற்களின் மூலமாக அங்கே மலக்குமார்களை கொண்டு அல்லாஹ் போட்டு விட்டார். அரபிகள் ஒரு முறை கஅபத்துல்லாஹ்வுக்கு வெள்ளம் வந்தது. வெள்ளம் வந்த பொழுது கஅபத்துல்லாஹ் உடைந்து விட்டது. அந்த கஅபத்துல்லாஹை கட்டுவதற்காக, புனர் நிர்மாணம் செய்வதற்காக வேண்டி அவர்கள் அந்த கஅபத்துல்லாஹை சரி செய்து உடைத்துக் கொண்டிருக்கும் பொழுது அங்கே தோண்டி செல்கின்றார்கள். ஒரு பெரும் ஒரு கல் ஒன்று வந்து மாட்டுகின்றது. அதை பல மனிதர்கள் சேர்ந்து பலமான ஆயுதங்களினால் அந்த கல்லை கலக்குவதற்கு முயற்சி செய்கின்றார்கள். ஆனால் அந்த கல் உசும்பவில்லை. இப்பொழுது இன்னும் அதிகமான மக்கள் சேர்ந்து அவர்களுடைய பிக்காசிகளை பயன்படுத்தி அந்த கல்லை அவர்கள் உசுப்ப ஆரம்பிக்கின்றார்கள். மக்கா நகரமே அப்படியே உசும்பியது. அப்பொழுது இருந்த தலைவர் சொன்னார், இந்த கல்லிலே வைத்து கஅபத்துல்லாஹை கட்டுங்கள் என்று. வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகின்றார்கள், இந்த கல் இருக்கிறதல்லவா, இந்த கல் மலக்குமார்களின் மூலமாக போடப்பட்ட பவுண்டேஷன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதை யாராலும் உசுப்ப முடியாது. எமது வீடுகளை போன்று சாதாரணமான ஒரு வீடு அல்ல. மலக்குமார்கள் கை வைத்து கட்டிய, சொர்க்கத்திலே இருந்து கற்கள் கொண்டு வந்து கட்டப்பட்ட ஒரு உன்னதமான, ஒரு புனிதமான வீடுதான் கஅபத்துல்லாஹ். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கஅபத்துல்லாஹ் என்பது 7 வானம் வரைக்கும் அதனுடைய உயரம் இருக்கின்றது. 7 பூமி வரைக்கும் அதனுடைய ஆழம் இருக்கின்றது. ஒரு மனிதர் என்ன செய்கிறார், நடந்து அவரால் தவாஃப் செய்ய முடியவில்லை. அவர் ஹெலிகாப்டரிலே ஏறி கஅபத்துல்லாஹை சுற்றி வலம் வருவாராக இருந்தால் அவருடைய தவாஃப் செல்லுபடியாகும். ஏனென்றால் கஅபத்துல்லாஹ் என்பது 24 அடி ஒசரம். இவ்வளவுதான் கஅபத்துல்லாஹ் என்பது கிடையாது. 7 வானம் வரைக்கும் கஅபத்துல்லாஹ்வுடைய சட்டம் இருக்கின்றது. இந்த கஅபத்துல்லாஹ்வுக்கு நேரே 7வது வானத்தில் ஒரு கஅபத்துல்லாஹ் இருக்கிறது. அது பைத்துல் மஅமூர் என்று சொல்லக்கூடியது. அந்த கஅபத்துல்லாஹை மலக்குமார்கள் தவாஃப் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒருவர் அண்டர் கிரவுண்டிலே இருக்கின்றார். ஒருவர் அண்டர் கிரவுண்டிலே இருந்து அவர் தவாஃப் செய்கிறார் என்றால் அவருடைய தவாஃபும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஏனென்றால் 7 பூமி வரைக்கும் இந்த கஅபத்துல்லாஹ்வுடைய சட்டம் இருக்கின்றது. அப்படியான ஒரு புனிதமான ஒரு இல்லம் தான் கஅபத்துல்லாஹ். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கஅபத்துல்லாஹ் என்பது உலக அதிசயம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த கஅபத்துல்லாஹை கட்டும் பொழுது ஒரு கல்லை எடுத்து வைப்பார்கள். மறுகள் தானாகவே ஒன்று சேரும். ஒரு கலவை போட்டு கட்டியது கிடையாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மகாமு இப்ராஹிம் என்ற அந்த கல்லிலே ஏறி நின்றார்கள் என்றால் அவர்கள் கட்டி கட்டி போகும் பொழுது அந்த கல் தானாகவே அவரை உயர்த்தியது. உலகத்தில் முதலாவதாக பாவிக்கப்பட்ட லிஃப்ட் மகாமு இப்ராஹிம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏறி நின்ற கல். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பான சகோதரர்களே, நாம் ஒவ்வொருவர்களும் இந்த கஅபத்துல்லாஹ்வுடைய புனிதத்தையும் இதனுடைய வரலாறுகளையும் விளங்கி இந்த கஅபத்துல்லாஹை கண்ணூடாக பார்க்க வேண்டுமே என்ற ஆசை வர வேண்டும். அந்த கஅபத்துல்லாஹ்விலே இருக்கக்கூடிய ஹஜர் அஸ்வத் கல் இருக்கிறது. இது இந்த சொர்க்கத்திலே இருந்து இறக்கப்பட்ட கல். இந்த கல் ஆரம்பத்திலே இருந்தது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வெள்ளத்தின் போது மலக்கு வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து அந்த கல்லை எடுத்து
அபு குபைஸ் என்ற மலையிலே அதிலே இருக்கக்கூடிய ஒரு குகையிலே பாதுகாத்து வைத்தார்கள். இப்பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதற்கு பிறகு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த காபத்துல்லாவை கட்டி முடித்ததற்கு பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து அந்த அபு குபைஸ் என்ற மலையிலே மறைத்து வைக்கப்பட்ட அந்த ஹஜர் அஸ்வத் கல்லை எடுத்து மீண்டும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கையிலே கொடுத்தார்கள். அவர்கள் தனக்கு எட்டிய தூரத்திலே அந்த கல்லை வைத்தார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பான சகோதரர்களே, அந்த கல் அப்படியே இருந்தது. அந்த கல் அப்படியே இருந்தது. காலப்போக்கிலே ஹராமித்தாக்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு சமூகம் வாழ்ந்தார்கள். அவர்கள் யோசித்தார்கள், இது சொர்க்கத்திலே இருந்து வந்த கல் அல்லவா, இது சொர்க்கத்திலே இருந்து வந்த கல். ஆகவே இந்த கல்லை எடுத்துக்கொண்டு நாம் எமது நாட்டுக்கு சென்றால் எமது நாடு செழிக்கும் என்று அவர்கள் இரவோடு இரவாக வந்து யாருக்கும் தெரியாமல் ஹஜர் அஸ்வத் கல்லை திருடிக்கொண்டு தன்னுடைய நாட்டுக்கு சென்று விட்டார்கள். வரலாற்றை படித்தால் 22 வருடமாக காபத்துல்லாவிலே ஹஜர் அஸ்வத் கல் இருக்கவில்லை. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்பொழுது களவெடுத்து சென்றவர்கள் அதை அப்படியே பாதுகாப்பாக தன்னுடைய நாட்டிலே வைத்தார்கள். நாடு செழிக்கும் என்று நினைத்தார்கள். நாடு நாறி போய்விட்டது. ஏன்? அந்த கல் இருக்க வேண்டிய இடத்திலே இருந்தால்தான் மதிப்பு மரியாதை. ஆனால் இவர்கள் செழிக்கும் என்று நினைத்தார்கள். நாறி போய்விட்டது. அந்த நாட்டிலே இருந்த அனைத்து மக்களுக்கும் தொற்று நோய் ஏற்பட்டு, வாந்தி பேதி ஏற்பட்டு அனைவர்களும் மிகவும் அல்லோலப்பட்டார்கள். அப்பொழுது இருந்த அந்த மக்கள் தலைவர்கள் சொன்னார்கள், நீங்கள் இந்த கல்லை கொண்டு போய் இருந்த இடத்திலே வைத்து விடுங்கள், இதுதான் எமது நாட்டுக்கு விமோசனம். இவர்கள் தாங்க முடியவில்லை. இந்த கல்லை கொண்டு மீண்டும் சவுதி இடத்திலே, ஹரத்திலே, காபத்துல்லாவிலே நாம் ஒப்படைப்பதா என்று இவர்களால் தாங்க முடியவில்லை. என்ன செய்தார்கள் தெரியுமா? ஹஜர் அஸ்வத் கல்லை 8 துண்டங்களாக உடைத்தார்கள். ஹஜர் அஸ்வத் கல்லை 8 துண்டாக உடைத்து அந்த கல்லுடன் சேர்த்து இன்னும் வேற கற்களையும் கலந்து ஒரு சீலையிலே கட்டி ஹரத்துக்கு அனுப்பிவிட்டார்கள். இப்பொழுது திறந்து பார்த்தால் சென்றது ஒரு கல், இப்பொழுது பல துண்டுகளாக இருக்கின்றது. எது ஹஜர் அஸ்வத் கல் என்று எப்படி மதிப்பது? தடுமாறுகின்றார்கள். அப்பொழுது இருந்த அந்த மக்காவுடைய முஃப்தி ஃபத்வா கொடுக்கின்றார், நீங்கள் இந்த கற்கள் அனைத்தையும் தண்ணீரே போடுங்கள், எந்த கல் மிதக்குமோ அதுதான் ஹஜர் அஸ்வத் கல். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அனைத்து கல்லையும் தூக்கி தண்ணீரிலே போடப்படுகின்றது. 8 துண்டுகளும் மிதந்தது, அதுதான் ஹஜர் அஸ்வத் கல். அந்த 8 கல்லையும் எடுத்துதான் இப்பொழுது காபத்துல்லாவிலே மெழுகு ஊற்றி அதை பாதுகாப்பாக பதித்து வைத்திருக்கின்றார்கள். அன்பான சகோதரர்களே, இந்த ஹஜர் அஸ்வத் கல் இது சொர்க்கத்திலே இருந்து இறங்கும் பொழுது வெண்மையாகத்தான் இறங்கியது. சொன்னார்கள், மனிதனுடைய பாவக்கரை இந்த கல்லை கருப்பாக ஆக்கிவிட்டது. உலமாக்கள் சொல்கின்றார்கள், ஒரு மனிதன் செய்த பாவம் ஒரு கல்லையே கருப்பாக்கி விட்டது என்று சொன்னால், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் செய்யக்கூடிய பாவம் எமது உள்ளத்தை எந்த அளவு பாழாக்கும். இதனால் தான் உலமாக்கள் ஒரு ஃபத்வாவை சொல்வார்கள், பாவம் செய்யக்கூடிய மனிதன், தொழுகை இல்லாத மனிதன், பெரும் பாவத்திலே ஈடுபடக்கூடிய மனிதன் பச்சிளம் குழந்தைகளை முத்தமிடக்கூடாது. ஏன்? பாவம் செய்த ஒரு மனிதனுடைய பாவம் ஒரு பெரும் கல்லையே கருப்பாக்கி விடுகிறது என்றால், ஒரு பாவியுடைய உமிழ்நீர் பால் குடிக்கக்கூடிய பச்சிளம் குழந்தையுடைய உள்ளத்திலே தாக்கத்தை ஏற்படுத்தும். தொழுகை இல்லாதவருடைய கையிலே குழந்தைகளை முத்தமிடக் கொடுக்கக்கூடாது என்று அங்கே உலமாக்கள் இந்த ஹதீஸை வைத்து கூறுகின்றார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஹஜர் அஸ்வத் கல்லை முத்தமிடுவதற்காக இன்று எத்தனையோ பேர்கள் தவம் கிடக்கின்றார்கள். ஹஜ்ஜுக்கு சென்றால், உம்ராவுக்கு சென்றால் தெரியும், இரவு விடிய விடிய அந்த ஹஜர் அஸ்வத் கல்லை முத்தமிடுவதற்காக ஆண்களும் பெண்களும் அலைமோதுகின்றார்கள். நல்ல விடயம், அல்லாஹ்வின் நல்லடியார்களே. ஆனால் இந்த முத்தத்தை விட, இந்த ஹஜர் அஸ்வத் கல்லை முத்தமிடுவதை விட ஒரு உணர்வு ரீதியான ஒரு முத்தம் இருக்கின்றது.
இன்று எத்தனையோ லட்சங்கள் செலவழித்து கடல் கடந்து நாடு கடந்து கண்முழித்து அந்த கல்லை முத்தமிட வேண்டும் என்பதற்காக வேண்டி தவிக்கின்றோம், தவம் கிடக்கின்றோம். நல்ல விடயம். ஆனால் அதை விட ஒரு உணர்வு ரீதியான ஒரு முத்தம் இருக்கின்றது. அதுதான் எம்மை பெற்ற தாய் தந்தையுடைய நெற்றியை முத்தமிடுவது. அன்பானவர்களே, நான் சிந்தித்து பார்ப்போம். எமது தாயுடைய நெற்றியை முத்தமிட்டு எத்தனை நாள்? எமது தந்தையுடைய கையை பிடித்து அவரை கட்டி அணைத்து அவருடைய நெற்றியிலே முத்தமிட்டு எத்தனை நாள்? ஆனால் கடல் கடந்து லட்சக்கணக்கு செலவழித்து ஹஜர் அஸ்வத் கல்லை முத்தமிடுவதற்கு நாம் முயற்சி செய்கிறோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, காலடியிலே இருக்கக்கூடிய தாய் தந்தைகளை மறந்து விட்டோமே. இதுதான் எமது இஸ்லாமிய உணர்வா? அன்பானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் இந்த விடயத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இந்த ஹஜர் அஸ்வத் கல்லுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடியதுதான் அதனுடைய காபத்துல்லாவுடைய கதவு. சவுதியுடைய குடும்பம், சவுதுடைய குடும்பம் அதை பொருட்படுத்தார்கள். பொருட்படுத்ததற்கு பிறகு அந்த கதவிலே 270 கிலோகிராம் தங்கம் பதிக்கப்பட்டிருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபத்துல்லாவை தவாஃப் செய்து கொண்டு போகும் பொழுது தங்க பீலி இருக்கின்றது. அந்த தங்க பீலிக்கு கீழே ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நின்று, யா ரசூலல்லாஹ், இந்த இடத்திலே வாருங்கள், நின்று நீங்கள் துஆ செய்யுங்கள், உங்களுடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படும் என்று ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அறிவித்து கொடுத்தார்கள். அதனால்தான் உலமாக்கள் சொல்வார்கள், தங்க பீலிக்கு கீழே நின்று கேட்கப்படக்கூடிய துஆ ஏற்றுக்கொள்ளப்படும் என்று. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த காபத்துல்லாவுடைய கதவு இருக்கின்றது அல்லவா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபத்ஹ் மக்கா, மக்காவுடைய வெற்றி ஹிஜ்ரி 8 கிடைக்கின்றது. காபத்துல்லாவுக்குள்ளே நுழைகின்றார்கள். இந்த காபத்துல்லா, இந்த மக்கா எப்படியான ஊர்? தன்னை இரவோடு இரவாக கொலை முயற்சி செய்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விரட்டிய அந்த ஊர். ஹிஜ்ரி 8 வருடத்துக்கு பிறகு தன்னுடைய சொந்த தாய் நாட்டுக்குள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுழைகின்றார்கள். தலையை குனிந்து கொண்டு காபத்துல்லாவுடைய சாவி உஸ்மான் பின் தல்ஹாவுடைய கையிலே இருந்தது. அந்த சாவியை வாங்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபத்துல்லாவை திறக்கின்றார்கள். அதற்குள் நுழைந்து 2 ரக்அத் தொழுதுவிட்டு மீண்டும் வந்து அந்த கதவை மூடிவிட்டு அந்த சாவியை உஸ்மான் பின் தல்ஹாவுடைய கையிலே கொடுத்தார்கள். ஹுதுஹா காலிதத்தன் தாலிதத்தன், இந்த சாவி கியாமத் நாள் வரைக்கும் உங்களுடைய கையிலே தான் இருக்கும். லா யன்ஸிஉஹா இல்லா வாலிம், உங்களுடைய கையிலே இருந்து இந்த தலைமைத்துவ, இந்த காபத்துல்லாவுடைய சாவியுடைய இந்த பொறுப்பை யார் எடுக்கின்றாரோ இவர் அநியாயக்காரர். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்று சொன்ன வார்த்தை இன்று வரைக்கும் இல்லை, கியாமத் நாள் வரைக்கும் அந்த காபத்துல்லாவுடைய சாவி அந்த உஸ்மான் பின் தல்ஹாவுடைய கையிலே தான் இருக்கின்றது. இன்றும் சவுதியுடைய மன்னர் கூட காபத்துல்லாவுக்குள் நுழைய வேண்டுமாக இருந்தால் இந்த உஸ்மான் பின் தல்ஹாவுடைய பரம்பரையிலே இருந்து வந்த ஒருவருடைய கையிலே அந்த சாவி இருக்கின்றது. அவர்தான் வந்து அதை திறந்து விட வேண்டும். அதற்கு பிறகுதான் சவுதியுடைய மன்னர் கூட காபத்துல்லாவுக்குள் நுழைய வேண்டும். ஏன் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்று சொன்னார்கள், யார் அந்த குடும்பத்திடத்திலே இருந்து இந்த சாவியை பறிக்கின்றாரோ அவர் அநியாயக்காரன். அதிலே இன்னும் ஒரு அற்புதம் இருக்கின்றது. அந்த உஸ்மான் பின் தல்ஹாவுடைய பரம்பரையிலே இருந்து கியாமத் நாள் வரைக்கும் ஆண் வாரிசுகள் வந்து கொண்டேதான் இருப்பார்கள். ஏன்? பரம்பரை என்பது ஆண் வாரிசை கொண்டுதான் அங்கே உருவாக்கப்படுகின்றது. இன்று வரைக்கும் உஸ்மான் பின் தல்ஹாவுடைய பரம்பரையிலே ஆண் வாரிசுகள் வந்து கொண்டு வாழையாடி வாழையாக வந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். இதுவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெரும் ஒரு அற்புதமாக இருக்கின்றது. ஆகவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த காபத்துல்லாவை கட்டுவதற்காக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் மாத்திரம் அவர்கள் இந்த பணியை செய்யவில்லை.
தன்னுடைய மகனும் சேர்ந்துதான் அந்த காபத்துல்லாவை கட்டினார்கள். இதைத்தான் அல் குர்ஆன் கூறுகின்றது. இதிலே இருந்து நாம் என்ன படிப்பினை தெரியுமா? நல்ல காரியங்கள் செய்யும் பொழுது நாம் எமது பிள்ளைகளை இணைத்துக் கொள்ள வேண்டும். நல்ல விடயங்கள் செய்யும் பொழுது எமது பிள்ளைகளை நாம் இணைத்துக் கொள்ள வேண்டும். இன்று நாம் ஜும்மாவுக்கு வந்திருக்கின்றோம், ஜும்மாவுக்கு வந்து ஜும்மாவிலே கலந்து கொண்டிருக்கிறோம். எமது வயது வந்த ஆண் குழந்தை எங்கே? நாம் சிந்திக்க வேண்டும். இன்று நான் சுபஹ் தொழுகையிலே நான் கலந்து கொள்கிறேன், எனது வயது வந்த ஆண் குழந்தை எங்கே? பாப்பா ஒரு பள்ளியிலே, மகன் இன்னொரு பள்ளியிலே, பாப்பா முன்சப்பிலே, மகன் ரோட்டிலே. இதுவா எமக்கு இந்த ஹஜ்ஜுடைய இந்த காபத்துல்லாவுடைய வரலாறு எமக்கு சுட்டி காட்டுகின்றது? நாம் சிந்திக்க வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு தந்தையும் மகனும் சேர்ந்து அந்த காபத்துல்லாவை கட்டினார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறான். இதிலே இருந்து நாம் என்ன விளங்கிக் கொள்ள வேண்டும்? நாம் தொழுகைக்கு வருகிறோமா, ஜும்மாவுக்கு வருகிறோமா? எமக்கு பக்கத்திலே இருக்க வேண்டும் எமது பருவ வயதை அடைந்த ஆண் குழந்தை. இன்று தந்தைக்கும் பிள்ளைகளுக்கும் இடையிலே பெரும் இடைவெளி ஏற்பட்டு விட்டது. இவைகள் சமூக ஆரோக்கியத்துக்கு நல்ல விடயம் அல்ல. ஆகவே நாம் ஒவ்வொருவர்களும் நல்ல விடயங்கள் செய்யும் பொழுது, ஜனாசா வீட்டுக்கு செல்கிறோம், நோயாளியை விசாரிக்க செல்கிறோம், நல்ல விடயங்களுக்கு நாம் செல்லும் பொழுது எமது பிள்ளைகளை நாம் அழைத்து செல்ல வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பும் எமக்கு இருக்கின்றது. ஆகவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த காபத்துல்லாவை தரிசிப்பதற்காக வேண்டி நாம் ஒவ்வொருவர்களும் ஆசைப்படுகிறோம், ஒவ்வொருவர்களும் நினைக்கிறோம். இப்பொழுது அஷ்ருல் ஹிஜ்ஜாவுடைய துல்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப 10 நாள் ஆரம்பமாக போகின்றது. இன்ஷா அல்லாஹ் 27ஆம் திகதி பிறை பார்க்கப்படும். பிறை பார்த்தால் அன்றிலிருந்து துல்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப 10 நாட்கள், இந்த 10 நாட்களில் செய்யக்கூடிய அமல் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான ஒரு அமல். நாம் ஒவ்வொருவரும் நியத்து வைக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ், யா அல்லாஹ், எதிர்வரக்கூடிய இந்த துல்ஹிஜ்ஜா மாதம் ஆரம்பம் என்னை அடையும் பொழுது நான் அந்த காபத்துல்லாவிலே இருக்க வேண்டும், நான் ஹரத்திலே தொழ வேண்டும் என்ற ஆசையும் ஆர்வமும் தேட்டமும் இப்போதே இருந்து நமக்கு தயாராக வேண்டும். ஹஜ்ஜுக்கு சென்றவர்கள் சென்று விட்டார்கள். ஹஜ்ஜுக்கு செல்ல முடியாதவர்கள், அதற்கு வசதி இல்லாதவர்கள் நாம் இந்த ஊரிலே இருக்கிறோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்துல்லா பின் முபாரக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் மிகவும் பிரபல்யமான ஒரு இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவருடைய உஸ்தாத். அவர்கள் ஹஜ்ஜுக்கு சென்றவர்கள். ஹஜ் பெருநாளை தொழுதுவிட்டு அவர்கள் ஹரத்திலே தூங்குகின்றார்கள். தூங்கும் பொழுது ஒரு கனவு கண்டார்கள். 2 மலக்குமார்கள் அவருடைய தலைமாட்டிலே இருந்து கொண்டு பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். ஒரு மலக்கு பேசுகிறார், இந்த வருடம் ஹஜ்ஜுக்கு எத்தனை பேர்கள் வந்தார்கள்? அவர் சொல்கிறார், 6 லட்சம் மக்கள் வந்தார்கள். அப்படியா? எத்தனை பேருடைய ஹஜ்ஜுகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது? இவர் லிஸ்டை பிரட்டி பார்க்கிறார். சொல்கின்றார், 6 லட்சம் மக்களில் ஒருவருடைய ஹஜ்ஜும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ஆச்சரியம்! 6 லட்சம் மக்களில் ஒருவருடைய ஹஜ்ஜும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லையா? ஆம், ஒருவருடைய ஹஜ்ஜும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ஆனால் ஒருவருடைய பெயர் இங்கே இருக்கின்றது. அவர் யார்? அவர் ஹஜ்ஜுக்கு வரவில்லை, ஆனால் ஹஜ்ஜுக்கு வந்ததாக, அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதாக ஏட்டிலே எழுதப்பட்டிருக்கின்றது. அவர் யார்? அவர்தான் அலி இப்னு முபாரக். அலி இப்னு முபாரக் ஒரு சாதாரணமாக செருப்பு தைக்கக்கூடிய ஒருவர். அவருடைய நாடு இது என்று அந்த 2 மலக்குமார்களும் பேசிக் கொள்கின்றார்கள். திடீரென்று அப்துல்லா பின் முபாரக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கண் விழித்தார்கள். ஆச்சரியம், பயப்பட்டார்கள். 6 லட்சம் மக்கள் ஹஜ்ஜு செய்தார்கள், யாருடைய ஹஜ்ஜும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லையே என்று கவலை அடைந்தார்கள். ஒரு நபர் ஹஜ்ஜுக்கே வரவில்லை, ஆனால் ஹஜ்ஜு செஞ்சவர்களுடைய பேரிலே அவருடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த செருப்பு வியாபாரி யார் என்று அவரை தேடிச் செல்கின்றார். அலி இப்னு முபாரக் அவருடைய பெயரை விசாரித்து கடைசியாக அவரை சந்திக்கின்றார். சந்தித்து அவர் கண்ட கனவை அவரிடத்திலே சொன்ன பொழுது அவர் சத்தம் போட்டு கத்தி அப்படி அந்த இடத்திலே மயங்கி விழுந்து விட்டார். மயக்கம் தெளிந்ததற்கு பிறகு அவரிடத்தில் கேட்கப்படுகிறது, நீங்கள் ஹஜ்ஜுக்கு செல்லாமல்
ஹஜ் செய்த கூலி, ஹஜ் செய்த அந்த பட்டியலிலே உங்களுடைய பெயர் எழுதப்பட்டிருக்கின்றது. நீங்கள் என்ன அமல் செய்தீர்கள், உங்களுடைய சிறப்பம்சம் என்ன என்று கேட்டபொழுது அவர்கள் சொல்லுகின்றார்கள், நான் சாதாரணமாக செருப்பு தைக்கக்கூடிய ஒரு கூலி தொழிலாளர். எனக்கு ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டும் என்ற ஆசை. நான் 35 வருடமாக நான் பணம் சேர்த்து வருகிறேன். கடைசியாக 350 திர்ஹம் பணம் ஒன்று சேர்த்து விட்டேன் ஹஜ்ஜுக்கு செல்வதற்கு. இப்பொழுது இந்த முறை நான் ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டும் என்ற நீயத்துடன் 350 திர்ஹங்களையும் ஒரு சீலையிலே கட்டி நான் தயாராக இருக்கும் பொழுது வீட்டுக்கு வந்தேன். எனது மனைவி பிரசவம், என்னுடைய மனைவிக்கு வயிற்றிலே குழந்தை. இப்பொழுது அவள் சொன்னால், பக்கத்து வீட்டிலே அழகான ஒரு இறைச்சிக்கறி வாசல் வருகிறது, வயிற்றிலே குழந்தை இருக்கிறது, எனக்கு இறைச்சிக்கறி சாப்பிட வேண்டும் போல இருக்கிறது, பக்கத்து வீட்டிலே சென்று நீங்கள் என்னுடைய நிலைமையை சொல்லி அவரிடத்திலே இருந்து ஏதாவது கறியை வாங்கி கொண்டு வாருங்கள் என்று இந்த மனைவி சொன்னார். இப்பொழுது இந்த அலி பின் முபாரக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பக்கத்து வீட்டுக்கு சென்று மனைவியுடைய நிலைமையை சொல்லி அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய வீட்டிலே இருந்து இறைச்சிக்கறி வாசம் வருகிறது, அதிலே ஒரு 2 துண்டுகளை எங்களுக்கு தர முடியுமா என்று கேட்டபொழுது அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நாங்கள் 3 நாளாக பசியுடன் இருந்தோம், வீட்டிலே சாப்பிடுவதற்கு எதுவுமே இல்லை, பிள்ளைகள் எல்லாம் பசியால் வாடி போய்விட்டார்கள். நான் வெறும் வழியிலே ஒரு கழுதை செத்து கிடந்தது, அந்த கழுதையிலே ஒரு துண்டை எடுத்து வந்து இப்பொழுது நாங்கள் வீட்டிலே ஆக்கி சமைத்து சாப்பிடுவதற்கு தயாராகிறோம். இது எங்களுக்கு ஹலால், உங்களுக்கு ஹலாலா என்று தெரியாது என்று அவர்கள் சொன்ன பொழுது இந்த நிகழ்வை கேட்டவுடன் அவர்கள் அப்படியே அழுதுவிட்டார்கள். மக்கள் 3 நாள் என்னுடைய பக்கத்து வீட்டிலே சாப்பிடுவதற்கு ஒன்றுமில்லாமல் செத்த கழுதையுடைய இறைச்சை சாப்பிடுகின்றார்கள். ஆம், சாப்பிடுவதற்கு ஒன்றுமில்லை என்றால் ஹராத்திலே இருந்து சாப்பிடுவதற்கு அனுமதி இருக்கின்றது. இதை அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலைமையை உணர்ந்து அவர் வீட்டுக்கு வந்து தன்னுடைய பட்டறையை துறந்து ஹஜ்ஜுக்கு செல்வதற்காக வேண்டி சேர்த்து வைத்த 350 திர்ஹம் பணத்தை அப்படியே வந்து அந்த ஏழையுடைய கையிலே கொடுத்து சொன்னார், உங்களுடைய தேவையை, உங்களுடைய வாழ்க்கை செலவை நீங்கள் இதை வைத்து நிறைவேற்றிக் கொள்ளுங்கள், நான் ஹஜ்ஜுக்கு செல்லவில்லை என்று அவர் அந்த பணத்தை கொடுத்தார். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவர் செய்த அமல் ஹஜ்ஜுக்கு செல்லவில்லை, ஆனால் இவர் செய்த இந்த அமலின் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு ஹஜ்ஜுக்கு சென்ற கூலியை எழுதிவிட்டார். ஆகவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஒவ்வொருவர்களும் எமது வீட்டிலே இருந்தவாறு ஹஜ்ஜி செய்த நன்மையை நாம் அடைந்து கொள்ளலாம். எமது அயலவர்கள், எமது சொந்தக்காரர்கள், எமது ஊரிலே எத்தனையோ ஏழைகள் இருக்கின்றார்கள், பசுவுடன் இருக்கின்றார்கள், கஷ்டப்படுகின்றார்கள், வெளியிலே சொல்ல முடியாமல் தவிக்கின்றார்கள். இவர்களுடைய நிலைமையை உணர்ந்து அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி கொடுப்பதும் உண்மையிலே அது பெரும் ஹஜ்ஜாக இருக்கும். ஆகவே நாம் ஒவ்வொருவர்களும் இதை உணர்ந்து செயல்பட வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு தருணத்தில் இருக்கின்றோம். ஹஜ் செய்வதற்கு ஆசைப்பட வேண்டும், ஹஜ் செய்வதற்கு ஆசைப்பட வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இங்கே இருக்கின்றோம், நாம் இங்கே இருந்து கொண்டும் சுபஹுடைய தொழுகையை தொழுகின்றோம். சுபகை தொழுதுவிட்டு அதே இடத்தில் உட்கார்ந்து சூரியன் உதயமாகும் வரைக்கும் திக்ரிலே, குர்ஆன் திலாவத்திலே, துஆவிலே ஈடுபட்டு சூரியன் உதயமாகி 15 நிமிடத்துக்கு பிறகு நீங்கள் 2 ரக்அத் தொழுதால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ் உம்ரா செய்த கூலி உங்களுடைய பட்டோலையிலே எழுதப்படும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எவ்வளவு லேசான ஒரு அமல். ஆனால் இன்று எமது சுபஹுடைய நேரம் எவ்வாறு கழிகின்றது, எமது வாலிபர்களுடைய சுபஹுடைய நேரம் எவ்வாறு கழிகின்றது, இதை நாம் ஒவ்வொருவர்களும் சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு முக்கியமான தருணத்தில் இருக்கின்றோம். ஆகவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஷ்ருல் ஹிஜ்ஜாவுடைய இந்த நாட்கள் வருகின்றது. இந்த நாட்களில் செய்யக்கூடிய அமல் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான அமல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் இந்த நாட்களை அடைந்தால் சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் என்ற இந்த கலிமாக்களை நீங்கள் அதிகமாக ஓதிக்கொள்ளுங்கள். ஏனென்றால் இது அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான வார்த்தைகள். அல்லாஹ்வுக்கு விருப்பமான வார்த்தைகளை
அல்லாஹ்வுக்கு விருப்பமான நாட்களிலே நாம் ஓதி அவனுடைய அன்பையும் நெருக்கத்தையும் அடைந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இந்த முறை அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் என்று எமது ஊரிலே இருந்து நாம் ஹஜ் பெருநாளைக்காக வேண்டி தக்பீர் சொல்ல போகிறோம். எமது அமல், எமது பண்பாடு, எமது செயற்பாடுகள் எதிர்வரக்கூடிய காலம் அரஃபாவுடைய மைதானத்திலே இந்த ஹஜ்ஜுக்குரிய தக்பீரை செல்லக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தருவானாக. ஆகவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஒவ்வொருவர்களும் உள்ளத்தால் உணர்ந்து ஏழைகளுடைய நிலைமைகளை உணர்ந்து நாம் செயற்பட வேண்டும். அதே போன்றுதான் எமது பள்ளிவாசல் அல்ஹம்துலில்லாஹ் நல்ல மக்கள் வாழக்கூடிய செழிப்பான நல்ல உள்ளம் கொண்ட விசாலமான குணம் குடைத்த மக்கள் எமது சாலிஹின் ஜும்மா பள்ளி வாசலுடைய மக்கள். அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஒவ்வொருவரும் நமது ஏரியாவில் இருக்கக்கூடிய ஏழைகளுடைய பசிகளை போக்குவது போன்றும் எமது பள்ளி வாசலில் இருக்கக்கூடிய தேவைகளையும் நாம் உணர்ந்து செய்ய வேண்டும். நிர்வாகம் உங்களிடத்திலே ஒரு விடயத்தை முன்வைக்கின்றார்கள். பள்ளிவாசலுடைய கட்டுமான பணி நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த பணிக்காக வேண்டி உங்களால் முடிந்த உதவிகளை நாம் செய்தால் அல்ஹம்துலில்லாஹ் இது எமக்கு சதக்கா ஜாரியாவாக எம்மால் என்ன முடிகின்றதோ அதை நாம் செய்ய வேண்டும். பள்ளிவாசலுக்காக வேண்டி நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு செங்கல்லாக இருக்கலாம் அல்லது ஒரு சீமெந்து பேக்காக இருக்கலாம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதற்குரிய பரிபூர்ணமான கூலியை அல்லாஹ் என்னுடைய சக்கராத்திலே காட்டுவான். அதனுடைய பரிபூர்ணமான கூலியை எமக்காக வேண்டி அல்லாஹ் கபரிலே வைத்திருக்கின்றான். இன்று எத்தனையோ ஆயிரங்கள் செலவழிக்கப்படுகிறது. இரவு நேர கடைகளிலே, இரவு நேர ஹோட்டலிலே பெருநாள் உடுப்புக்காக வேண்டி ஆடம்பரமான செலவுகள் இன்று எவ்வளவோ செலவழிக்கப்படுகின்றது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த செலவிலே இருந்து கொஞ்சம் சுருக்கி பள்ளிவாசலுக்காக வேண்டி பள்ளிவாசலுடைய தேவைகளுக்காக வேண்டி நாம் கொடுக்கும் பொழுது நிச்சயமாக இவைகளெல்லாம் எமது பிள்ளைகளிலே பிரதிபலிப்பை ஏற்படுத்தும், எமது சந்ததியிலே பிரதிபலிப்பை ஏற்படுத்தும். இதுதான் எமது வாழ்க்கையில் செய்த அமல்களின் மிச்சம். நாம் மௌத்தாகி விடுவோம், ஆனால் நாம் உதவி செய்த பள்ளிவாசலிலே, அவர்கள் கட்டிய கட்டடத்திலே இன்னும் 50 வருடத்துக்கு பிறகு யாரோ ஒரு மனிதர் தொழுவார், ஒரு மனிதர் சுஜூது செய்வார், ஒரு மனிதர் தன்னுடைய தேவையை நிறைவேற்றுவார், ஒரு மனிதர் வுது செய்வார், ஒரு மனிதர் அவசரத்திலே வந்து சிறுநீர் கழிப்பார். இப்படியான எல்லா வகையான நன்மைகளும் எமது ஆமாலிலே எழுதப்படும். கபரிலே அவைகளெல்லாம் சொர்க்கத்தின் காற்று வீசுவதற்கு காரணமாக அமையும். ஆகவே அல்லாஹ் எல்லாம் வல்ல அல்லாஹ் எம் அனைவர்களுடைய அமல்களை ஏற்றுக்கொள்வானாக. யா அல்லாஹ் ரப்பி ரஹ்மானே, எங்கள் அனைவர்களுக்கும் ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தை மிக அவசரமாக தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், மௌத்துக்கு முன்னால் காபத்துல்லாவை கண்ணூடாக பார்ப்பதற்குரிய சந்தர்ப்பத்தை தந்தருள்வாயாக. இந்த இடத்திலே இருக்கக்கூடிய எங்கள் அனைவர்களையும் எதிர்வரக்கூடிய வருடம் இன்ஷா அல்லாஹ் யா அல்லாஹ் காபத்துல்லாவிலே யா அல்லாஹ் தல்பியா சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தை நீ தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், உணர்வு ரீதியான யா அல்லாஹ் உணர்வு ரீதியாக எங்களுடைய அமல் இபாதத்துக்களை செய்ய நீ தௌஃபீக் செய்வாயாக. எங்களுடைய உயிரோடு இருக்கக்கூடிய எங்களுடைய தாய் தந்தைகளுடன் அன்பாக மரியாதையாக நடந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவர்களுக்கு நீ தந்தருள்வாயாக. எங்களுடைய தாயை தந்தையை முத்தமிட்டு அவர்களை கட்டி அணைத்து அவர்களுடைய மடியிலே தூங்கி அவர்களுடைய இன்முகத்தை கண் குளிர்ச்சியை பெற்ற பிள்ளைகளாக எங்களை நீ மாற்றி விடுவாயாக. யா அல்லாஹ் ரப்பி ரஹ்மானே, 5 நேரம் கூடுதலாக பக்குவமாக தொழுது அமல் இபாதத்து செய்து உன்னுடைய அன்பை அடைந்த கூட்டத்தில் எங்கள் அனைவர்களையும் நீ மாற்றுவாயாக. நல்ல முடிவை தந்து விடியா அல்லாஹ், நல்ல முடிவை தந்து விடியா அல்லாஹ். யா அல்லாஹ், நல்லவர்களாக வாழ்ந்து நல்லவர்களாக எங்களை மௌத்தாக்கி விடியா அல்லாஹ். ஒரு மனிதன் எப்படி வாழ்கின்றானோ அப்படியே மரணிப்பார் யா அல்லாஹ். எப்படி மரணிக்கின்றானோ அப்படியே மறுமை நாளையிலே எழுப்பாட்டப்படுவான் யா அல்லாஹ். நல்லவர்களாக வாழ வைத்து நல்லவர்களாக எங்களை மௌத்தாக்கி நல்லவர்களுடைய கூட்டத்திலே எங்களை எழுப்பாட்டி விடுவாயாக. எங்களுடைய சந்ததிகளை நீ கபூல் செய்வாயாக. எங்களுடைய பிள்ளைகளை சாலிஹான பிள்ளைகளாக நீ ஆக்குவாயாக. கண்குளிர்ச்சியான பிள்ளைகளாக ஆக்குவாயாக. இந்த மஹல்லாவை கபூல் செய்வாயாக. இந்த மஹல்லாவில் இருக்கக்கூடிய வாலிபர்களை நீ பொருந்திக் கொள்வாயாக. ஆண்களை பெண்களை நீ கபூல் செய்வாயாக. அவருடைய தேவைகளை நிறைவேற்றுவாயாக. ஆத்மீகம் நிறைந்த தலைவர்களாக நீ மாற்றுவாயாக. இந்த பள்ளி வாசலை கபூல் செய்வாயாக. அதனுடைய தேவைகளை உணர்ந்து நிறைவேற்றக்கூடிய மக்களாக எங்களை நீ ஆக்குவாயாக. எங்களுடைய துஆக்களை ஏற்றுக்கொள்வாயாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ்
نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد وعلى آله سيدنا محمد أما بعد فيا أيها الحاضرون أوصيكم وإياي أولا بتقوى الله في السر والعلن والغيب والشهادة فاتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وجاءت سكرة الموت بالحق ذلك ما كنت منه تحيد صدق الله العظيم بارك الله لنا ولكم ولسائر المسلمين فاستغفروه فإنه الغفور الرحيم اللهم صل على سيدنا الحمد لله على إحسانه والشكر له على توفيقه وامتنانه وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد فإني أوصيكم وإياي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا فإن الله مع الذين اتقوا والذين هم محسنون أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هذه سبيلي أدعو إلى الله على بصيرة أنا ومن اتبعني صدق الله العظيم واعلموا عباد الله إن الله تعالى أمركم من عظيما وبدأ بنفسه تعظيما وثنى بملائكة المسبحة قدسه تكريما وقال جل جلاله عظيما إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه الأخيار اللهم ارنا خلفاء الأربعة أبو بكر وعمر وعثمان وعلي رضي الله تعالى عنهم وعن ستة البرة الذين هم تمام العشرة وعن سبتين كريمين حسن وحسين رضي الله تعالى عنهما وعن جميع الصحابة رضوان الله تعالى عليهم أجمعين اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك قريب مجيب الدعوات اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والمشركين اللهم أجرنا من النار اللهم أصلح أحوال المسلمين خصوصا في فلسطين اللهم إنا نجعلك في نحورهم ونعوذ بك من شرورهم اللهم دمر اليهود والنصارى وأهلكهم يا رب العالمين اللهم أجرنا من النار وأدخلنا الجنة يا رب العالمين إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله العظيم الجبار يذكركم واشكروا يزدكم ويذكركم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون